ஹலோ மக்களே, துளசி வெற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இத்தனை எதிர்பார்த்த மாதிரி நம்ம துளசி வெற்றிக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமான ஜெகன் பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. ஒரு கட்டத்தில் நம்ம ஜெகனை எதிர்த்து அவங்க ஒய்ஃபே களத்தில் இறங்குறாங்க. அதே சமயத்தில் ஜெகன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜெகனும் மீனாட்சி கிட்ட வந்து என்னதான் பண்ணாலுமே இந்த தியா இருக்கிறது வரைக்கும் இந்த சொத்தை என்னால் அனுபவிக்க முடியாது அப்படி சொல்லும்போது மீனாட்சி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. உனக்கு பிரச்சனை இருக்குது அந்த தியா தானா, தியாவை பேசாம கடத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது ஜெகனும் நீங்கள் சொல்றதும் சரியான ஐடியாவை தான் இருக்கு, எப்படியாவது தியாவை கடத்திடலாம், நம்ம பத்தின எந்த உண்மையும் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெகன் யோசிக்கிறாங்க. அது மாதிரியே நம்ம ஜெகனும் தியா கிட்ட ஏதோ நல்லவன் மாதிரி வேஷத்தை போட்டு அப்படி நம்ம தியா கிட்ட, சரி நான் உன்னை தான் பார்க்கறதுக்கு வந்தேன் தியா பாப்பா, உனக்கு இந்த டெடி பேர்னா நல்லா பிடிக்கும்னு தெரியும்ல, அதுக்காக தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இந்த டெடி பேரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா கிட்ட சொல்லும்போது தியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் கரெக்டாக சான்ஸை யூஸ் பண்ணி ஜெகன் நம்ம தியாவை அப்படியே மயக்க மறந்துட்டு அப்படியே கடத்திட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் வெற்றிக்கு மேலே கண்டிப்பாக எந்த தப்புமே இல்லை. ஸ்ரீகாந்தோட இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க. ஆனால் இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம வெற்றியை காப்பாற்ற முடியும், அவன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும்னு சொல்லி துளசியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஹெல்ப்பும் கேட்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ரீகாந்தோட ஆக்சிடெண்ட் இதை மறுபடியும் வீடியோ எவிடன்ஸ் கிடைக்கிது. அதை பார்க்கும்போது அதில் ஜெகன் மாட்டிடுறாங்க. அதை கவனித்து அவங்களும் உடனே இதை வந்து துளசியை கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், உங்கள் ஹஸ்பண்டோட ஆக்சிடென்ட் கேஸை பற்றி தான் அப்படி சொல்லும்போது நம்ம துளசியும் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் இந்த ஆக்சிடென்ட் கேஸில் இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா பாருங்கள், இதில் இந்த இதை ஓட்டிட்டு வர்றது யாருன்னு உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம துளசி எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அது ஜெகன் தானே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இத்தனை நாளாட்டு வெற்றி தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்படி எதுவுமே கிடையாது, வெற்றிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஜெகன் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கான். ஆனால் அவன் எதற்காக இப்படி செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி குழம்பு போய் நிற்கும்போது எல்லாமே அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்திருப்பான். இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலையை செய்திருக்கானே, நான் வந்து இவன் நல்லவேன்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியை பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி எப்படியாவது வெற்றிக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸை வச்சு நம்ம அவங்கள நிரபராதின்னு சொல்லிடலான்னு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம லக்ஷ்மியும் தியாவை காணலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம துளசி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்கம்மா, தியா வந்து எப்படி காணாமல் போயிருப்பா, அவள் ஸ்கூலுக்கு தானே போயிருந்தா அப்படி சொல்லும்போது, இல்லை இது வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருந்தா, திடீர்னு யார் கடத்துனாங்க என்னையாதுன்னு ஒன்றும் தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. துளசிக்கு கண்டிப்பாக இது ஜெகனோட வேலையாக தான் இருக்கும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாகட்டே நம்ம ஜெகனோட ஒய்ஃபும் என்ன பிரச்சனையாக இருக்கும், எல்லாத்துக்குமே காரணம் துளசியாக தான் இருக்கும், நம்ம அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு காரணமே அவள் தான், அவளை சும்மா விடக்கூடாதுன்னு யோசிக்கும் போது நம்ம துளசியும் அவங்கள்ட்ட வந்து, நீ இது வரைக்கும் உன்னோட ஹஸ்பண்டை நம்பிட்டே இருக்க, ஆனால் உன்னோட அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த ஜெகன் தான் சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகும்போது நம்ம துளசியும் இன்னைக்கு கூட தியாவை காணலை, இதுக்கும் காரணம் அந்த ஜெகனாக தான் இருக்கும், இப்போ என்ன செய்ய போகிற அப்படி கேட்கும்போது ஜெகனை எதிர்த்து அவங்க ஒய்ஃபே களம் இறங்குறானே சொல்லாமல் அப்படியே வந்து நம்ம ஜெகனை பார்க்க வராங்க. ஜெகன் கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளாட்டு உன்னை நான் நம்பிட்டே இருந்தேன், என் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆன காரணம் நீ தானே, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னையெல்லாம் சும்மாவே விட போகிறதில்ல, என்னோட தியா பாப்பாவை எப்படியாவது எங்கள்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன் எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஜெகனும் இது என்னைக்காவது ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்கும்னு நான் நினச்சேன், என்ன துளசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, எப்படி இருந்தாலுமே அந்த வெற்றி தான் எல்லாமே தப்பு செய்தான்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு ஜெயிலில் இருந்துட்டு இருக்கான், ஆனால் நீ அதுக்குள்ளே கண்டுபிடிப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, எதற்காக நீ எப்படிலாம் செய்தேன்னு கேட்குறாங்க. ஜெகனும் வேறு எதற்காக செய்தேன், எல்லாம் உன்னோட சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்தேன் அப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம துளசி அதிரடியாக இறங்கி ஜெகன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி நம்ம வெற்றியை நிரபராதின்னு நிரூபித்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தியா பாப்பாவோட அப்பா நிலைமைக்கு காரணமான நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்த வெற்றிக்கு இப்போ தான் நிம்மதியாச்சுன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் தியாவுக்கு ஒரு ஆபத்தை பண்ண அந்த ஜெகனை நம்ம வெற்றி சும்மா விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் இத்தனை நாளுக்குள்ள எல்லா புதிருமே முடிவுக்கு வந்துட்டுனே சொல்லலாம்.